ஹாய் மக்களே, நான் உங்கள் சுஜா. வெல்கம் டு அவர் சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன வீடியோ பற்றி பார்க்க போகிறோன்னா, லேடிஸ் எல்லாத்துக்குமே ரொம்ப யூஸ்ஃபுல்லான வீடியோங்க. இந்த ஹோம் ரெமெடி வச்சு ஃபேஸ் பேக் போடுவோம் பார்த்தீங்களா, அது என்னென்ன ஐட்டம்ஸ் வச்சு போட்டால் ஃபேஸ் எப்படி க்ளோவாக இருக்கும், ஷைனியாக இருக்குன்னு பற்றி சொல்ல போகிறேன். ஸோ இந்த வீடியோவை மறக்காமல் சேவ் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த வீடியோவில் மொத்தம் டோட்டலாக 3 ரெமெடிஸ் பற்றி சொல்ல போகிறேன். வேறு பேக் தான், ஆனால் ரொம்ப சூப்பராக ரிசல்ட் கிடைக்கும். ஸோ 3மே கண்டினியூஸாக யூஸ் பண்ணாதீங்க. உங்கள் வீட்டில் எது இருக்கோ அதை வச்சு யூஸ் பண்ணி பாருங்கள். ஒரு 2 to 3 டைம்ஸ் போட்டு பார்த்தா உங்கள் ஃபேஸ் க்ளோவாக இருக்குமா, ஷைனியாக இருக்குமான்னு உங்களுக்கே நல்ல ரிசல்ட்டு தெரியும். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ ஃபஸ்ட்டு ஃபேஸ் பேக் ரெமெடி என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா டோட்டலாகவே ஃபேஸ் பேக் சொல்லும்போது 4 ஸ்டெப்ஸ் நம்ம ஃபாலோ பண்ணுவோம். கிளென்சிங் பண்ணுவோம், ஸ்க்ரப்பிங் பண்ணுவோம், ஸ்ட்ரீமிங் பண்ணுவோம், அதுக்கப்புறம் ஃபேஸ் மாஸ்க் போடுவோம். ஸோ 1 by 1 சொல்கிறேன், நீங்கள் நோட் பண்ணி வச்சுக்கோங்க. ஃபஸ்ட்டு கிளென்சிங் அப்படின்னு பொறுத்த வரைக்கும் நம்ம ரா மில்க் இருக்குது பார்த்தீங்களா, அதை எடுத்துக்கோங்க. எடுத்துகிட்டு ஒரு காட்டன் துணி, நம்ம எப்போதுமே வெறும் கையால் ஃபேஸ் மசாஜ் அதெல்லாம் பண்ணக்கூடாதுங்க. ஏன்னா நம்ம கையில் நிறைய அழுக்கு இருக்கும். ஸோ அதனால் காட்டனை நல்லா மில்கில் டிப் பண்ணி அப்படியே மெதுவாக மசாஜ் பண்ணுங்கள். ஏன்னா நம்ம ஸ்கின் எப்போதுமே ரொம்ப சாஃப்டாக இருக்கும். ஸோ இந்த போட்டு நம்ம விரல் வச்சு சொறிவோம், அந்த மாதிரிலாம் பண்ணவே கூடாது, ஏன்னா டேமேஜ் ஆயிரும். ஸோ காட்டன் துணி, நல்ல சுத்தமான காட்டன் துணி எடுத்து மில்கில் நல்லா டிப் பண்ணி நல்லா மசாஜ் பண்ணுங்கள். மசாஜ் பண்ணிவிட்டு ஃபுல் ஃபேஸ், அதுக்கப்புறம் நெக்கு, கழுத்து ஃபுல்லாக மசாஜ் பண்ணிவிட்டு பொட்டேட்டோ இருக்குது பார்த்தீங்களா, உருளைக்கிழங்கு, ஒரு 2 லேயர் எடுத்து உங்களோட கண்ணில் வச்சுக்கோங்க. கண்ணில் வச்சுட்டு ஒரு 10 minutes அப்படியே ஃபுல்லாக காய விட்டுருங்க. காய விட்டதுக்கப்புறம் நல்லா இதமான தண்ணி, சூடாகவும் இருக்கக்கூடாது, ரொம்ப ஜில்லுன்னு இருக்கக்கூடாது, ஒரு வார்ம் வாட்டர் வச்சு நல்லா ஃபேஸை நீட்டாக கழுவிடுங்க. அடுத்து கழுவி முடித்தோன்னே சுத்தமான துண்டு, ஆல்ரெடி யூஸ் பண்ண துண்டாக இருக்கக்கூடாது, நல்லா துவைச்சி சுத்தமான துண்டை வச்சு ஃபுல்லாக ஃபேஸை தொடச்சிட்டு மறுபடியும் நல்லா அந்த தண்ணி ஃபுல்லாக நம்ம துண்டில் தொடச்சாலும் ஈரம் இருக்கும். அது காய விட்டதுக்கப்புறம் நெக்ஸ்ட்டு ஸ்டெப் எங்கே போகிறோன்னா ஸ்க்ரப்பிங் பண்ண போகிறோம். ஸ்க்ரப்பிங் பொறுத்த வரைக்கும் 3 ரெமெடி தாங்க, ரொம்ப வீட்டிலே இருக்கக்கூடிய ரெமெடி தான், நீங்கள் ஈஸியாக போடலாம். ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா சுகர், அடுத்தது ஹனி, அப்புறம் லெமன் ஜூஸ். சுகர் பொறுத்த வரைக்கும் ஒவ்வொரு ஃபேஸ்க்கு தகுந்த மாதிரி இருக்கும். ஒரு பெரிய டேபிள் ஸ்பூன் சுகர் எடுத்துக்கோங்க, அதில் சின்ன ஸ்பூன் அளவுக்கு ஹனி யூஸ் பண்ணி லெமன் ஜூஸ் ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நல்லா ஒரு ஜெல்லி மாதிரி இருக்குங்க. அதை நல்லா ஃபுல்லாக ஃபேஸ் ஃபுல்லாக உங்களோட விரல் இருக்குது பார்த்தீங்களா, அதை வச்சு நல்லா பொறுமையாக ஸ்க்ரப் பண்ணுங்கள். எப்போதுமே சர்க்கிள் மோஷனில் தான் ஸ்க்ரப்பிங் பண்ணணும். ஃபேஸ் ஃபுல்லாக ஸ்க்ரப் பண்ணணும். கண்ணை மட்டும் விட்டுருங்க, கண்ணில் படவே கூடாது. எப்போதுமே நல்லா ஸ்க்ரப் பண்ணிக்கோங்க. ஸ்க்ரப் பண்ணி ஒரு 2 to 3 minutes நல்லா ஸ்க்ரப் பண்ணுங்கள் ஃபேஸ் ஃபுல்லாக. அப்புறம் உங்கள் கழுத்து ஃபுல்லாக ஸ்க்ரப் பண்ணிடுங்க. ஸ்க்ரப் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் மறுபடியும் வாட்டர் வச்சு வாஷ் பண்ணி டவல் எடுத்து தொடச்சிக்கோங்க. அடுத்து எங்கே போகிறோன்னா ஸ்ட்ரீமிங் போகிறோம். ஸ்ட்ரீமிங் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஹாட் வாட்டர் எடுத்துக்கோங்க. இல்லாட்டினா நீங்கள் ஸ்க்ரப் பண்ணிவிட்டு கூட ஸ்ட்ரீமிங் பண்ணலாம். சில பேர்த்துக்கு இச்சிங் ப்ராப்ளம் வரும். ஃபஸ்ட் டைம் பண்ணும்போது, புதுசாக ஒரு ரெமெடி யூஸ் பண்ணும்போது சில பேர்த்துக்கு பார்த்திங்கன்னா அரிக்கிற மாதிரி இருக்கும். ஸோ அதனால் அதை ரிமூவ் பண்ணிவிட்டு கூட ஸ்ட்ரீமிங் பண்ணிக்கலாம். ஒரு நல்லா கொதிக்கிற தண்ணியில் நல்லா ஹாட் வாட்டர் ஒரு பவுலில் வச்சுக்கோங்க. பவுலில் வச்சு நம்ம வேது பிடிக்கிறோம்ல, அந்த மாதிரி பிடிங்க. வெறும் நார்மல் வாட்டரில் கூட நீங்கள் வேது பிடிக்கலாம். அதுதான் ஸ்ட்ரீமிங் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அப்படி பிடிக்கும்போது உங்களுக்கு நல்லா ஸ்வெட் ஆகணும். உங்கள் ஃபேஸில் உள்ள அழுக்கெலாம் எப்படியே வெளியே வரும்னு சொல்லி பார்த்தீங்கன்னா நல்லா வேர்க்கணுங்க. வேர்த்தா தான் நம்ம ஃபேஸில் உள்ள அழுக்கெல்லாம் வெளியே வரும். ஸோ ஸ்ட்ரீமிங் பொறுத்த வரைக்கும் ரொம்ப ஹெல்ப்ஃபுல். அதனால் வேது பிடிங்க. அடுத்து பார்த்திங்கன்னா 4th ஸ்டெப் பார்த்திங்கன்னா ஃபேஸ் மாஸ்க். ஃபேஸ் மாஸ்க் பொறுத்த வரைக்கும் கோகோனட் ஆயில் எடுத்துக்கோங்க. சின்ன ஸ்பூன் எடுத்துக்கிட்டால் கூட போதும். கோகோனட் ஆயில் 1 ஸ்பூன், அதுக்கப்புறம் டர்மரிக் பவுடர், நீங்கள் ரெகுலராக யூஸ் பண்ணுற டர்மரிக்காக இருக்கலாம், ஃபேஸ்க்கு போகிறதுக்குன்னே டர்மரிக் பவுடர் இருக்கும், அந்த பவுடர் 1 ஸ்பூன் எடுத்துக்கோங்க. அது கூட பார்த்திங்கன்னா கர்ட் எடுத்து நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள். உங்களுக்கு ஃபேஸ் மாஸ்க் மாதிரி க்ரியேட் பண்ணுற அளவுக்கு பேஸ்ட் மாதிரி வச்சுக்கோங்க. கேர்டு வீட்டில் உள்ள கேர்டாக இருந்தால் இன்னும் ரொம்ப பெஸ்ட்டுங்க. நல்லா பேஸ்ட் மாதிரி ஆனதுக்கப்புறம் ஒரு ஃபேஸ் பேக் மாதிரி போட்டுக்கோங்க ஃபேஸில். கண்ணுக்கு பார்த்திங்கன்னா இந்த பொட்டேட்டோ லேயர் இருக்குது பார்த்தீங்களா, உருளைக்கிழங்கு லேயர், இன்னும் 2 லேயர் புதுசாக கட் பண்ணி உங்கள் கண்ணுக்கு வச்சுக்கோங்க. நல்லா ஒரு 20 minutes நல்லா காயிடுங்க. அந்த பேக் உங்களோட ஃபேஸில் நல்லா அப்சர்வ் ஆகும்.
அப்சர்வ் ஆகி அந்த 20 மினிட்ஸ் நல்லா வந்து விட்டுருங்க. விட்டுனதுக்கப்புறம் நல்லா ஃபேஸை வந்து வாஷ் பண்ணிவிட்டு டவல் வச்சு தொடச்சிட்டிங்கன்னா சூப்பரான ஒரு பேக் வந்து உங்களுக்கு ரெடி ஆயிரும். இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க. இது வந்து ப்ரொசீஜர்ஸ் வந்து அதிக மாதிரி இருக்கும். இன்னொரு பேக் சொல்கிற பாருங்க, ரொம்ப இன்ஸ்டன்ட் க்ளோ கொடுக்குங்க. 2வது பேக் பார்த்தீங்கன்னா வந்து ரா மில்க், கறந்த பால் இருக்குது பார்த்தீங்களா, அந்த மில்காக இருந்தாலும் சரி, இல்லாட்டினா வந்து பாக்கெட்டில் வாங்குகிற பாலாக இருந்தாலும் சரி, 2 பாலில் எது வேணாலும் எடுத்துக்கோங்க. காய்ச்சாத பாலாக இருக்கணும். அது வந்து ஒரு டம்ளர், சின்ன டம்ளரில் ஒரு டம்ளர் பால் எடுத்து அதில் கசகசா இருக்குது பார்த்தீங்களா, அது வந்து ஒரு ஸ்பூன் ஃபுல்லாக, ஒரு பெரிய டேபிள் ஸ்பூன் ஃபுல்லாக அந்த பாலில் போட்டு ஒரு நைட்டு ஃபுல்லாக ஒரு 24 hours இல்லாட்டினா வந்து ஒரு 12 hours கூட இருக்கலாம், நல்லா வந்து ஊற வச்சுருங்க. அந்த மில்கில் வந்து கசகசா நல்லா ஊறி இருக்கணும். ஓவரால் நைட்டு ஊற வச்சாலும் ஓகே. ஊறும்போது அது நல்லா ஊறிடும் கசகசா. அதுக்கப்புறம் அடுத்த நாள் காலைல வந்து என்ன பண்ணலான்னு பார்த்தீங்கன்னா வந்து நம்ம வந்து மிக்ஸி ஜாரில் போட்டு நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி ஒரு பேக் மாதிரி போட்டுக்கோங்க. பேக் மாதிரி போட்டு ஒரு 20 மினிட்ஸ் நல்லா வந்து காய விட்டுருங்க. காய வச்சதுக்கப்புறம் பவுலில் ஹாட் வாட்டர் வச்சு ஸ்ட்ரீமிங் எடுத்துக்கோங்க. ஸ்ட்ரீமிங் பண்ணும்போது ஃபேஸில் உள்ள அந்த இதெல்லாம் வேர்வனால் வந்து அந்த பேக் ஆட்டோமேட்டிக்காகவே வந்து கீழே உதிர ஆரம்பிச்சிடும். ஒரு நல்லா வேர்க்கிற அளவுக்கு ஒரு 5 மினிட்ஸ் நல்லா ஸ்ட்ரீமிங் எடுத்ததுக்கப்புறம் வந்து ஃபேஸை நல்லா வந்து வாஷ் பண்ணிவிட்டு தொடச்சிட்டிங்கன்னா இன்ஸ்டன்ட் க்ளோ கொடுக்கும். உங்கள் ஃபேஸை நீங்கள் தொட்டாலே அவ்வளோ க்ளோவாக இருக்குங்க. இந்த ரெமெடி செம்ம ரெமெடி. ஏன்னா 2 இன்க்ரீடியன்ட்ஸ் தான், இதை வச்சு நீங்கள் பண்ணால் சூப்பராக இருக்கும். 3வது பார்த்திங்கன்னா வந்து இதுக்கு மேலே இருக்கும். இந்த 2 பேக்கோட இந்த பேக் வந்து இன்னும் நல்லா க்ளோ கொடுக்கும். இந்த ஃபேஸ் நல்லா ஜொலிக்குதுன்னு சொல்லுவாங்கள்ல, அந்த ரெமெடி தான் கடைசி 3rd ஒன் சொல்ல போகிறேன். இதையும் நோட் பண்ணிக்கோங்க. ஆவாரம் பூ பொடி இருக்குது பார்த்தீங்களா, அது ஒரு டேபிள் ஸ்பூன் எடுத்துக்கோங்க. அடுத்து பாசிப்பயிறு மாவு, இது வந்து எல்லா கடையிலையுமே கிடைக்கும், அது ஒரு 1/2 டேபிள் ஸ்பூன் எடுத்துக்கோங்க. ஓகேவா? ஃபஸ்ட்டு ஆவாரம் பூ பொடி எடுக்கிறீங்க பார்த்தீங்களா, அந்த ஸ்பூனே இந்த ஒரு 3 ஐட்டம் சொல்கிறேன், அதில் வந்து யூஸ் பண்ணிக்கோங்க. ஆவாரம் பூ பொடியை வந்து ஒரு பெரிய டேபிள் ஸ்பூனில் ஃபுல்லாக எடுத்ததுக்கப்புறம் பாசிப்பயிறு மாவை வந்து ஒரு 1/2 டேபிள் ஸ்பூன் எடுத்துக்கோங்க. அதே டேபிள் ஸ்பூனில் கடலை மாவு ஒரு 1/2 டேபிள் ஸ்பூன் எடுத்துக்கோங்க. இந்த 3த்தையும் எடுத்துகிட்டு அதை நல்லா ஒரு பேக் போடுற அளவுக்கு பன்னீர் விட்டு நல்லா கலந்துக்கோங்க. கலக்கும் போது ஒரு பேக் மாதிரி ரெடி ஆயிடும். அதை உங்கள் ஃபேஸில் போட்டுட்டு ஒரு 20 மினிட்ஸ் நல்லா காய விட்டுருங்க. அப்புறம் ஹாட் வாட்டர் வச்சு நல்லா ஸ்டீமிங் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இன்ஸ்டண்ட்டாக அவ்வளோ க்ளோ கிடைக்குங்க. ஸோ வந்து இது வந்து 15 days ஒன்ஸ் கூட பண்ணலாம், இல்லைன்னா மந்த்லி ட்வைஸ் வந்து நீங்கள் வந்து ஒரு பேக் மாதிரி எடுத்துக்கோங்க. ரொம்ப இன்ஸ்டன்ட் க்ளோவாக வந்து கிடைக்கும். ஸோ இந்த 3 ரெமடியுமே உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ மறக்காமல் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். நெக்ஸ்ட்டு வீடியோவில் பார்க்கலாம். பாய் பாய் கைஸ். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.